மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ரஷ்யாவின் தலைமையில் தமது யுத்த ஆயுதங்களையும் பெரும் திரளான இராணுவ வீரர்களையும் குறித்த பெருமிதத்தோடு இஸ்ரவேல் தேசத்தை ஈரானும் பல இஸ்லாமிய நாடுகளும் தாக்க வரும் போது கர்த்தரின் கடும் கோபத்தினால் இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். அது மட்டுமல்ல, பெருமழையும் வெள்ளமும் அக்கினியும் கந்தகமும் மிக பயங்கரமாக பெய்து பேரழிவு உண்டாகும். ரஷ்ய அதிபதியை பார்த்து, நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் என கர்த்தர் கூறுகிறார். அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். யுத்த ஆயுதங்களை அகற்றி சுத்தம் பண்ண 7 வருடங்களாகும். இதோ அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.